தீர்ப்பை மக்கள் கொடுக்கக்கூடிய நிலைதான் இந்த இடைத்தேர்தல். நடக்கிற ஆட்சி நல்ல ஆட்சியா தீய ஆட்சியா என்பதற்கான தீர்ப்பை வருகின்ற 27ஆம் தேதி விவசாயி சின்னத்திலே உங்கள் ஆள்காட்டி விரலால் ஒரு அழுத்தத்தை கொடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய மேனகா நவநீதன் அவர்களை சட்டமன்றத்திற்கு உரும்பும் புலியாக பாயும் புலியாக அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். தமிழ் தேசிய இனத்தின் சேயோன் அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஈரோட்டு தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குதா இல்ல ஈரோட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஏதாவது பிறந்த நாள் விழா நடக்குதான்னு தெரியல. ஏற்கனவே திருமங்கலம் பார்முலான்னு சொல்லி லட்டுக்குள்ள மூக்குத்திய வைக்கிறதா அறிமுகப்படுத்தினாங்க. சரி பரவாயில்ல, ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அப்புறம் கோயம்புத்தூர் நகராட்சி ஃபார்முலான்னு சொல்லி கொலுசு கொடுத்தாங்க. பெண்களுக்கு மட்டும் கொடுத்தானுங்களா, ஆம்பளைகளும் கொடுத்தானுங்க. இல்ல ஆம்பளைகளுக்கு ஏன்டா கொலுசு கொடுக்கணும்னா, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற ஆம்பளைங்க கொலுசு கட்டலாம் புடவையும் போடலாம்னு சொல்லி திமுக காரன் சொல்றான். சரி கொலுசு தான் கொடுத்தானுங்கன்னு விட்டா, இப்போ நாம் தமிழர் கட்சி போட்டிடாதாங்கிற வரைக்கும் ஒரு 300 ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்கானுங்க. அப்புறம் நிற்குதுன்னு சொன்ன உடனே 2000 ரூபாய், முதல் கட்ட பிரச்சாரத்தில் 5000 ரூபாய், இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தில் 10000 ரூபாய், இன்னைக்கு 15000 ரூபாய் கொடுத்திருக்கானுங்க. அது ஒரு ஐயா சொல்றாரு, நியூஸ் தமிழ் 24/7 தொலைக்காட்சியில் ஐயா பதிவு பண்றாரு, 15000 வந்திருக்கியா. சரி 15000 வேற என்ன வந்துச்சு? ஒரு புடவை, ஒரு வேட்டி, ஒரு குக்கர், ஒரு சில்வர் தட்டு, ஒரு சில்வர் குடம், அப்புறம் ஒரு வெள்ளி அகல் விளக்கு. அது பத்தாது அப்படின்னு நம்ம ஊர்ல காதணி விழா வச்சா காதணி விழாக்கு அவங்க மொய் வைப்பாங்க மக்கள் வர்ற உறவினர்கள் ரிலேஷன்ஸ். ஆனா இவன் காதணி விழா வச்சு மக்களுக்கு மொய் கொடுத்துருக்கான். வாவ், லவ்லி 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 லவ்லி. செந்தில் பாலாஜி என்ன நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. இப்பதான் முதல் முறையா வாழ்க்கையில சம்பாதிச்சதை திமுக செலவு செய்ய ஆரம்பித்திருக்கிறது. எதுக்கு? அண்ணன் சீமானை பார்த்து முதல் முறையா செலவு செய்யலாம். இதுவரைக்கும் புடுங்கிய பழக்கப்பட்டவர்கள், திருடிய பழக்கப்பட்டவர்கள், அபகரித்து பழக்கப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டு காசை எடுத்து கொடுக்குறான். மக்கள் என்ன சொல்றான்? நல்லா வாங்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும். ஏற்காடு டூர் கூட்டு போறான், பட்டியல் அடைச்சு வைக்கிறான். நாம் தமிழர் கட்சி மன்னன் சீமானும் குற்றம் சாட்ட உடனே நாங்க பட்டியல் அடைச்சு வைக்கலையே. இப்ப பாத்தீங்களா ஏற்காடு டூர் கூட்டு போயிட்டாங்க. 27ஆம் தேதி காலையில 7 மணிக்கு தான் இறக்கி விடுவாங்களாம். எவ்வளவு பரந்த மனசு பாருங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொன்னா வலிக்குது. ஆனால் வீட்டுக்கு வீடு 15000 ரூபாய் கொடுக்க வைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி திமுகவை. நீ 80 விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றிய பிறகு, தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடிய பிறகு, விடியல் அரசு திராவிட மாடல் அரசு நடத்திய பிறகு, கலைஞர் கருணாநிதியின் ஆட்சியை நிறுவிய பிறகு, எதற்காக ஓட்டுக்கு பணம், எதுக்கு குக்கரு, எதுக்கு கொலுசு, எதுக்கு பட்டி, எதுக்கு ஏற்காடு டூரு? பயம். எதை பார்த்து? விவசாயி சின்னத்தையும் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சியும் பார்த்து. அவன் எது தெரியுமா? ரொம்ப பயம்தான். நாம் தமிழர் கட்சி வாக்கு சேகரிக்க போகும்போது வர கூட்டத்தை பார்த்தோ, அண்ணன் சீமானுடைய பேச்சை பார்த்தோ இல்ல, எடப்பாடி பழனிசாமி வரவேற்க இருந்த மக்கள் அந்த தன்னுடைய மலர்களை அள்ளி அண்ணன் சீமான் மேல தன்னிச்சா போட்டாமல் அதுல செட்பேக் ஆயிட்டான். ஆத்தாடி என்னடா இது? அதிமுக காரன் எடுத்து மாலையை போடுறான், மலரை போடுறான், தன்னிச்சையா ஒரு தலைவன் உருவாகிறான். அதை பார்த்து பயப்படுறான். என் அன்பிற்குரிய மக்களே, 15000 அல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க காரும் பைக்கும் கூட வாங்குங்கள். ஆனா வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிற சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நீங்க ஓட்டு போடுறது யாருக்கு? நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவது என்பது என்ன, எப்படி போய் நிலை முடிக்கும் தெரியுமா? நல்ல அழகான பிள்ளையை பெற்றெடுத்து அழகா வளர்த்தெடுத்து அதை ஒரு மன நோயாளிக்கு கட்டி கொடுத்தால் அந்த பிள்ளையின் வாழ்க்கை என்னவாகும்? ஒரு அழகு குழந்தையை பைத்தியக்காரன் கையில் கொடுப்பதும், அழகு பெண்ணை ஒரு பைத்தியக்காரனுக்கு கட்டி கொடுப்பதும், கல்லாப்பட்டியின் சாவியை கொடுத்து களவாணி கிட்ட ஒப்படைக்கிறதும் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் ரெண்டு ஒண்ணுதான். திருச்சியில லலிதா சொல்லுது, என் கூட தான் சிறையில திருச்சி தங்கியிருந்தான் ஓட்டையை போட்டவன். அவங்க கிட்ட கேட்ட எப்படா ஓட்டையை போட்ட? திருச்சி லலிதா சொல்ல எப்படா ஆட்டையை போட்டேன்னு கேட்டேன். இரவு 2 மணிக்கு போனோம்னே, ஈர சாக்க சோத்துல வச்சோம்னே,
கடப்பாறை வச்சு குத்துறோம்னே, ஈரச்சாக்கு சத்தத்துல சத்தம் வரவில்லை, அயர்ந்து காவலர்கள் தூங்கிட்டாங்கண்ணே. சக்கு குத்திக்கிட்டே இருந்தோம் ஈரச்சாக்க வச்சு. ஓட்டை விழுந்துச்சு. ஓட்டை விழுந்து ஓட்டை வழியா போய் ஆட்டைய போட்டோம். திருடன் என்றால் ஓட்டையை போட்டு ஆட்டைய போட்டா திருட, ஓட்டை வாங்கி ஆட்டைய போட்டா அவன் திமுக காரன். அவ்வளவுதான், நீ புரிஞ்சுக்க. உனக்கு ஓட்டு வாங்க இந்த குக்கரும் கோழி பிரியாணியும் இந்த பட்டியல வைத்து கொடுக்குற 500 ரூபாயும் இந்த கொலுசும் எதற்காக? நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல சுடலமான கோயில் கொடவளை வரும், எங்க ஊர் குலசாமி. அப்ப குடவிளக்கு போகும்போது நாங்க நேர்த்திக்கிறோம், ஆடு விட்டுருப்போம். ஆடு அழகழகா வைப்போம். ஆட்டுக்கு பேர் வந்து மாறி சொடல பேச்சுமுத்து அப்படின்னு பேர் வச்சு, பேச்சுமுத்து சாப்பிட்டே, பேச்சுமுத்து, பேச்சுமுத்துக்கு சோறு வை, பேச்சுமுத்துக்கு கஞ்சி வை, பேச்சுமுத்துக்கு தவிடு வை, பேச்சுமுத்துக்கு புல்லு போடுன்னு பார்த்து பார்த்து வளர்ப்போம். பார்த்து பார்த்து வளர்த்து அந்த கோயில் குடவளை வந்துடும். கொடை வந்த உடனே பேச்சுமுத்தை கூப்பிட்டு, பேச்சுமுத்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பேச்சுமுத்தை தடவி கொடுத்து பேச்சுமுத்தை குளிப்பாட்டி பேச்சுமுத்தை கோயில் கொடைக்கு கொண்டு போவான். கொண்டு போய் பேச்சுமுத்துக்கு நல்ல மஞ்சள் தண்ணி ஊத்துவான். அவன் தலையை குனிஞ்சே நிற்பான், என்னவோ பண்ண போறாங்கன்னு. அந்த பேச்சுமுத்துக்கு புல்ல காட்டுவான், அருகம்புல்ல காட்டுவான். அப்படியே தலையை தூக்குவான், ஒரே போடு. அந்த பேச்சுமுத்துக்கு மஞ்சள் குளிப்பாட்டி அந்த ஆட்டை வெட்டுவது போலத்தான் உங்களை வெட்டுவதற்காகத்தான் இவன் குக்கர் கொடுக்கிறான், கோழி பிரியாணி கொடுக்கிறான், கொலுசு கொடுக்கிறான். ஆடு வெட்டு, ஆடு வளர்ப்பது அழகு பார்க்க அல்ல, கோழி வளர்ப்பது கொஞ்சுவதற்கு அல்ல. உங்ககிட்ட குக்கர் கொடுப்பது உங்களை வாழ வைக்க இல்லை என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விழுந்து விழுந்து கும்பிடுறான். ஏங்க பிரச்சாரம் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, எவ்வளவோ பிரச்சாரம். எங்க அண்ணன் சீமான் எங்களுக்கு அரசியல் கத்து கொடுத்து எவ்வளவோ பிரச்சாரம் சொல்லிருக்காரு. திண்ணை பிரச்சாரத்துக்கு அண்ணன் சீமான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா முதல் முறையா பண்ணை பிரச்சாரத்தை நான் இப்பதான் பாக்குறேன். பண்ணையில அடைச்சு வச்சு பிரச்சாரம். நாங்க மக்கள்கிட்ட போக மாட்டோம், மக்களை நாங்க கூட்டி வச்சுக்குவோம். எப்படா யோசிக்கிறீங்க? பிரசாந்த் கிஷோர் சொல்லி கொடுத்தாரா இல்ல யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? எப்படி யோசிக்கிறீங்க? ஒரு அக்கா போய்கிட்டு இருக்கு, அங்க உட்காந்து ஒரு அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்கு. பாத்திரம் கழுவுற அம்மாட்ட போயிட்டு டக்குனு உட்காண்டாங்க, சேலையை மடிச்சு கட்டு பாத்திரம் எப்படி கழுவுங்க, எப்படி அழுக்கு போது பாருங்க, இது திராவிட அழுக்கு, நாங்க சேர்க்கிற பாருங்க விம் பவுடர் போட்டு பாத்திரம் கழுவுறாங்க. இன்னொரு அண்ணாச்சி ஒரு மாவட்ட செயலாளர் அவர் போறாரு, அங்க ஒரு தம்பியை போட்டு ஒரு அக்கா குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கு. குளிப்பாட்டு தம்பியை வாங்கி இவர் சோப்பு போட்டு மேல தேய்ச்சி கீழே தேய்ச்சி அங்கிட்டு தேய்ச்சி இங்கிட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி தண்ணியை ஊத்தி சோப்பு போட்டு பவுடர் போட்டு தலையை தோத்தி விட்டு, ஏன் சோறு பொங்கி கொடுத்து ஊட்டி விட்டு கால்கை அமைச்சு விடுங்கடா. டேய், இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு இப்படி ஓட்டு வாங்குறதுக்கு நீங்க ஓங்கோலுக்கே பேரலாம்டா. ஓங்கோலுக்கு இப்படி பழைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் தமிழக ஏமாத்திருக்கான் பாருங்க. காலில் விழுறான், கையில விழுறான், என்னென்ன செய்யறாங்க பாருங்க. சேவை, சர்வீஸ். ஆனால் அதிகாரத்துக்கு வந்தது ஈவிகே செல்வனுடைய சட்டமன்ற அலுவலகத்துக்கு நீங்க போய் ஒரு புகார் மனுவை, காவிரியில சாயம் கலக்குது, ஈரோட்டு மஞ்சளுக்கு விற்பனை இல்ல, வடக்கம் உள்ள வந்துடும் சொல்லுங்க, ஈவிகே செல்வன் ஒரு புகார் மனுவை வாங்கிடுவாரா? வாங்க மாட்டாரு. முதல்ல அவர் ஜெயிக்க போறது இல்லை, அது வேற விஷயம். உளவுத்துறை தகவல், எதுக்கு இவ்வளவு கலவரம், இவ்வளவு கொந்தளிப்பு, இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இவ்வளவு பயம், இவ்வளவு பிரச்சனை? நாம் தான் வச்சு கூட்டம் போடக்கூடாது. அங்க மக்களே இல்லாத ஏதோ ஒரு முக்களை கொண்டு கூட்டத்தை போட்டுருக்காங்க. ஏய், நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியும் என்று நினைக்கிற முட்டாளே, அண்ணன் சீமானையும் நாம் தமிழச்சியும் ஒரு ஓரத்தில் ஒதுக்கிவிட்டால் எங்கள் புரட்சி வெடிக்காது என்று நினைத்தீர்களா? விவசாயி சின்னம் ஈரோடு கிழக்கிலே ஒரு புரட்சியை உண்டு பண்ணுகிறது. கணவன் மனைவியும் சாலையிலே செல்கிற பொழுது ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க, மளிகை கடைக்கு போகிற கணவனும் மனைவியும் சீமான் பேசுகிறார் என்றால் அந்த கூட்டத்தில் வந்து நிற்கிறார். இப்போ ஒரு தங்கச்சி வயசு பிள்ளை வந்து சீமான் இடத்துல புகைப்படம் எடுக்கிறார். இப்படி உங்க கூட்டத்தில் ஒரு பிள்ளை நுழைய முடியுமாடா? நுழைய முடியுமா? பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்ல, பெண் காவலருக்கு. நேற்று நாங்க பயந்தது என்ன தெரியுமில்ல? திமுக காரங்களை பார்த்து பயப்படுறது, எங்களை தாக்குவதோ எங்களை இது பண்ணுவதோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எங்களை என்ன நீங்க எப்படி தயார்படுத்திருக்காரு வழக்கை பற்றி, அதை பத்தி கவலைப்படாம. ஆனால் எங்களுடைய பெண் பிள்ளைகளையும் பெண் காவலையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் துடித்தோம். காவலரை பார்த்து தமிழ்நாட்டிலேயே காவலர் தாக்கப்பட்டிருக்கிறார். காவலர்கள் எங்கள் பக்கம் நிக்கல, உண்மைதான். ஆனால் காவலர்கள் பக்கம் நிக்கிற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு நாங்கள் தாக்கப்பட்டதை பத்தி நான் பேச வரல. ஆனால் காவலர்கள் தாக்கப்பட்டதுக்கு திமுக ஒரு கண்டன அறிக்கை, திமுக மாவட்ட செயலாளர், திமுக அமைச்சர் வந்து பார்த்துக்கணுமா இல்லையா? காவலரை போய் நேரடியாக பார்த்து ஆறுதல் சொன்ன தம்பி பிரபுதேவா, கவலைப்படாதே என்று சொன்ன ஒரே தலைவன் எங்க சீமான் தான்டா. இவனால் மக்களுக்கு எதிரி சொல்றான், அருந்ததிற்கு எதிரானவர், ஒடுக்கப்பட்டவருக்கு எதிரானது. என் அன்பிற்குரிய மக்களை, நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் வெளிப்படையா சொல்றேன், கூச்சப்படல. திருநெல்வேலி மாவட்டத்தில் மஞ்ச சவப்பு கயிறை கட்டிக்கொண்டு பசுமன் முத்துராமலிங்கத்தினுடைய ஜெயந்திக்கு போன என்னை, மறவர் சமூகத்தில் பிறந்த என்னை சாதி மறுப்பு திருமணம் செய்ய வைத்தவர் என்ன சீமான் தான். அவனடா சாதி மறுப்பு, அவனடா வன்கொடுமையாளன், அவன் மீது எஸ்சி ஆக்ட், சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சொன்ன அண்ணன் சீமான் மீது எஸ்சி வழக்கா? வன்கொடுமையாளன் அவன். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை
இவன் ஆதி தமிழன், ஆதி தமிழ்குடியை சார்ந்தவன், என் தம்பி என்று 16 இடங்களை பொது தொகுதியில் நிப்பாட்டிய ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான்டா. இன்னைக்கு அருந்ததியருக்கு எதிரான கட்டமைக்கிறீங்கள, அந்த அருந்ததியை பார்த்து பார்த்து சென்னையில 2016 நிப்பாட்டி வேட்பாளராக மாற்றிய ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான்டா. இவன் உங்களுக்கு சாதிய வன்கொடுமையாளன், இவர் மீது PCR ஆக்டா. இந்த ஆக்ட் ஒரு நல்ல ஆக்ட், சட்டத்தை பத்தி நான் குறை சொல்ல, ஆனால் இந்த சட்டம் எவ்வளவு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு இன்றைக்கு அண்ணன் சீமான் மீது போடப்பட்டிருக்கு. காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் அண்ணன் சீமான் எதிர்த்து போராடிய அருந்ததிய மக்களும், அருந்ததிய மக்கள் இல்ல, அருந்ததிய அமைப்புகளும் ஒரு நாள் வருந்துவீர்கள். நீங்கள் அண்ணன் சீமானத்தில் வந்து அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கான ஒரே வழிகாட்டி, ஒரே தலைவன் நிற்கிற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம். இன்றைக்கு எடுத்து போராடுகிற தமிழ் புலிகளையும் எங்களோடு இணைப்போம். இதாண்ட எங்க அரசியல். உங்களுக்கும் சேர்த்து, நீங்கள் அடிபட்டாலும், நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழைய மறுத்தாலும், உங்களுக்கு இழிவு நடந்தாலும், உங்களுக்கு சுடுகாடு இல்லை என்றாலும் முதல் குரல் அண்ணன் சீமான் குரல். தூய்மை பணியாளருக்காக அவர் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான். அவன் தான் உங்களுக்கு வன்கொடுமையாளனா? எப்படி நீங்க எல்லாம் பொது தொகுதியில் நிக்க ஆசைப்படலாமா என்று சொன்ன கலைஞர் சமூக நீதி காவலர். ஆராசாவை பெரம்பலூரில் நிக்க விடாமல் நீலகிரி நிப்பாட்டிய ஸ்டாலின் சமூக நீதி காவலர். ஆனால் பொது தொகுதியில் நிப்பாட்டி அழகு பார்த்த எங்க நீங்க ஆதி தமிழ்குடி பறையர் தேவேந்திரர் அருந்ததியை விடுங்க. தமிழ்நாட்டில் பண்டாரம் சமூகத்திற்கும், வண்ணார் சமூகத்திற்கும், குயவர் சமூகத்திற்கும், ஆசாரி சமூகத்திற்கும் சீட்டு கொடுத்த ஒரே தலைவன் அண்ணன் சீமான். இவன் தான் வன்கொடுமையாளனா என்ற கேள்வியை முன்வைத்து, என் அன்பிற்குரிய மக்களே, இந்த நாட்டிலே பொறியாளன் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஆனால் சாப்பாடு போடுற விவசாயியை தோற்க கூடாது. அன்பிற்குரிய மக்களே, அந்த விவசாய சின்னத்தை வெள்ளவை வாக்கு செலுத்தி அக்கா மேனகா நவநீத இவர்களை வெள்ள வையுங்கள். 22 32 சின்னமா, அதுல 22வது சின்னம் எங்க சின்னம்? நீங்க நினைக்கலாம் 22வது இடத்துல இருக்க, அது போய் மக்கள் போடுவாங்களா, அது ஜெயிக்குமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவன் அதுக்கு தான் அங்க தள்ளி வச்சிருக்கான் 2வது பட்டியல. 2வது பட்டியல்ல 70வது பட்டியலை வைத்தாலும் ₹1 ஓட்டுக்கு கொடுக்காது இந்த ஈரோடு கிழக்கை நாங்கள் கைப்பற்றுவோம். வெள்ள போறான் விவசாயி. மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தங்கை காளியம்மாள் அவர்கள். அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் 7 ஒரு 500 பேரோட பேரணி நடத்தி கூட்டத்தை நடத்தியிருப்போம்.